இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய கருன்னு சொல்லலாம். வாசிக்கிறேன் பாருங்களேன். பேதுருனுடைய 2வது திருமுகம். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்து இழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையிலிருந்து விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். கட்டுப்பாடற்ற நிறைய கூட்டம் இருக்குது. அவர்கள் உங்களுடைய உறுதியான நிலையை சோதிப்பாங்க, உங்கள் நம்பிக்கையை சோதிப்பாங்க, உங்களை எப்படி காலை வாரி விழலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதற்கான முயற்சியில் அவங்க இறங்குவாங்க. உங்கள் விசுவாசத்தை, உங்களுடைய இறை நம்பிக்கையை, உங்களுடைய கடவுளுக்கான செல்கின்ற பாதையை தடை போட நிறைய கற்களை போடுவாங்க. அப்படி உங்களை இல்லையா கடவுளிடந்து பிரிக்க செய்கிற சூழ்ச்சிகளிலே நீங்கள் சிக்கி கொள்ளாதீர்கள் என்று தூய பேதுரு சொல்கிறார். இன்னும் கீழே பாருங்களேன். ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். கொஞ்சம் கவனமாக இருங்க, அறிவு தெளிவோடு இருங்க. உங்களை சோதிக்க, உங்களை கால வார பெரிய கூட்டம் இருக்கும் இந்த உலகத்தில். உண்மைதானது இருக்கும். மொத்தம் நல்ல வழியில் பயணிச்சான்னா பொறுக்காது. அது எப்படி அவன் மட்டும் நல்லபடியாக வாழலாம்? அது எப்படி அவன் மட்டும் யோக்கியமாக வாழலாம்? வாழக்கூடாது. அவனை இழுத்து எப்படி நல்லா நம்ம தீய வழியில் தள்ளலாம் அவனை. அதுக்குன்னு ஒரு கூட்டம் என்ன பண்ணுவோம், நம்ம கூடவே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணணுமா, அவன் வலையில சிக்காமல் அறிவு தெளிவுங்கள் என்று இன்றைய வாசம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சகோதரர்களே, ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவர் பணி செய்து கொண்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் வருது. எப்பவுமே மனுஷன் புகழ்ச்சிக்கு மயங்கிடுவான் இல்லையா? புகழ் என்பது ஒரு மனுஷனை ஈஸியாக கவுத்துரும். ஐயா, உங்களை போல உண்டா? உங்களை போல ஒரு நபர் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? நீங்கள் தான் கண்கண்ட கடவுள்னுவாங்க. அப்படியே மயங்கி தொப்புற கீழே விழுந்துடும் ஆள். நான் புகழ்ச்சிக்கு மயங்குதுன்னு சொல்லுவாங்க. ஏசப்பா கடவுள் கூட்டின சொல்லுது பாருங்க பார்ப்போம். பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சிலே சிக்க வைக்க அவர்கிட்ட வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர். வார்த்தை பாருங்க, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், நீங்க வந்து நீதிமான். நீங்க எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர். எப்படிலாம் ஐஸ் வச்சு கவுக்குறது ஆண்டவட்ட முடியுமா? வச்சு பாருங்க. நீர் உண்மையானவர், நேர்மையானவர், கடவுளுடைய வார்த்தையை அப்படி உண்மையா கற்பிக்கிறீங்க. நீங்க அப்படிப்பட்ட ஆள். அப்படிப்பட்ட நீங்க நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பாலஸ்தீன நாடு ரோமையினுடைய குடியேற்ற பகுதி, ரோமையினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு அடிமை பகுதி அது. அங்கே ரோமையின் ஆட்சி என்ன பண்ண, ஒரு கவர்னரை அங்கே போட்டு ஆட்சி பண்ணும். ரோமையினுடைய அடிமை பகுதி பாலஸ்தீனா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கணிசமான தொகையை ரோமைக்கு வரியாக கட்டுவாங்க. ரோமை சீசர்னு சொல்லுவாங்க. அப்போ சீசருக்கு வரி கட்டணும் மக்கள் வரி கட்டி நொந்து போயிருந்தாங்க. அப்போ ஏசப்பாவை எப்படி சீசர்கிட்ட கோத்து விடலாம், சீசருடைய கோபத்துக்கு எப்படி ஏசப்பாவை ஆளாக்கலாம்? பெரிய இந்த ஆள் தலைவலியாக இருக்கிறான், அந்த ஆள், இவனை எப்படியா அழிச்சாகணும். புகழ்ந்து பேசி என்ன பண்ணலாம், சீசர்கிட்ட கோத்து விட்டு இவனை முடிச்சிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி பரிசேயர்கள் வர்றாங்க. அவங்க கேள்வி பாருங்க, போதகரே நீங்கள் அப்படி இப்படி வல்லவர் நல்லவர்னு சொல்ல பண்ணுறாங்க. முதல்ல புகழ்ந்து பேசிட்டு இந்த கேள்வி கேட்குறாங்க, சீசருக்கு வரி கட்டலாமா கட்டக்கூடாதா சொல்லுங்க. எப்படி சீசருக்கு வரி கட்டலாமா கட்டக்கூடாதா? அவர் கட்டலாம்னு சொன்னால்
இந்த மனுஷனுக்கு அடிமையாக நீ எல்லாம் ஒரு கடவுள்னு சொல்லி போதிக்கிறிய நீ என்று இறைத்தன்மையை கொச்சைப்படுத்துவார்கள். மக்கள் பேசுவாங்க, பற்றியா வரி காட்டலாம், அப்போ இவன் மனுஷன் தான் இவன், இனிமே சாணம் சொல்லிக்கிறானே என்று அவரை இழிவுபடுத்துவார்கள். வரியை கட்டக்கூடாதுன்னு சொன்னால் சீசரை பார்த்தீங்களா, உங்களுக்கு வரியை கட்டக்கூடாதுன்னு மக்கள்லாம் தூண்டி விடுறோம், பாருங்க ஒரு புரட்சியாளர் இவன் உங்களுக்கு எதிரி என்று சீசருக்கு எதிர்ப்பால் தான் இயேசுவை கட்டமைப்பார்கள். அப்போ ஏசப்பா எதை சொன்னாலும் பண்ணுவாங்க, அவருக்கு எதிராக திருப்பிடுவாங்க. இதான் அந்த கேள்வி, சீசருக்கு வரி கட்டலாமா கட்டக்கூடாதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா சிக்க வைக்க முடியுமா? அப்படியாப்பா? ஏசப்பா என்ன பண்றாரு, அவர்களுடைய வெளி வேடத்தை புரிந்து கொண்டு, என்னைய நீங்க சோதிக்கிறீங்க, நீங்க சரி ஒரு காசை கொண்டு வாங்க அப்படின்றாரு. இந்தாங்க காசு. இந்த காசுல யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்க, சீசர் உருவம். இந்த காசுல ராஜாவோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் சீசருக்கு உரியதை, இந்த சீசருக்கு உரிய இந்த நாணயத்தை சீசருக்கு கொடுங்க, கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுங்க என்று அவனுடைய பதிலை பார்த்தீங்களா? ராஜாவுக்கு என்ன தேவை அதை அவர்கிட்ட கொடுங்க, கடவுளுக்கு கடவுள்கிட்ட கொடுங்க. ராஜாவுக்கு வருமானம் வேண்டும், அவன் ஆட்சி பண்ணணும், அந்த காசு அவனுக்கு வரியா கொடு. கடவுளுக்கு என்ன வேணும், நல்ல மனுஷனாயிரு, நீதியை கடவுளுக்கு காணிக்கையா கொடு, நேர்மையை கடவுளுக்கு காணிக்கையா கொடு, உன் தீமையெல்லாம் விட்டு விலகிறத கடவுளுக்கு காணிக்கையா கொடு, நேசிக்கிறத கடவுளுக்கு காணிக்கையா கொடு. அப்போ கடவுளுக்கு என்ன தேவையோ அதை கடவுளுக்கு கொடு, அரசனுக்கு அரசனுக்கு கொடு என்று ஏசப்பாவுடைய வழிகளை, அவருடைய வார்த்தையை பாருங்க. சகோதரர்களே, இந்த உலகம் நல்லவனை பார்த்தா எப்படா காலை வாரி விடணும் காத்துக்கிட்டு இருக்கோம். வாசம் இல்லைங்களா? இந்த உலகம் உங்களை கவிழ்க்க காத்துக்கிட்டு இருக்கோம். அறிவு தெளிவோடு பேருடைய வார்த்தை இது. சகோதரர்களே, இந்த நாள் நம்மை இந்த விஷயத்துக்கு அழைக்கிறது. அறிவு தெளிவோடு இருங்க, கவனமாக இருங்க. ஏன்னா அந்த உலகம் நல்லவங்களை பிடிச்சி இழுக்க காத்துக்கிட்டு இருக்கும். எனவே அந்த வலையிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று கடவுள் நம்ம என்று அழைக்கிறார். ஏனென்றால் இந்த உலகம் அப்படித்தான், இந்த உலகம் அப்படியே வெல்வெட்டு மெத்த கிடையாது, முள்ளு தான், கல் தான், காரணங்களோட தான் இருக்கும், கஷ்டப்பட்டால் பட்டாகணும். அந்த கஷ்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கான வாழ்க்கையை வாழணும். இடுக்கமான வாயில் நுழைங்களும் ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. அப்போ இந்த வாழ்க்கை இடுக்கமான வாயில் கஷ்டம்தான், வளைஞ்சிலிருந்து நுழையணும். அப்படி நுழைந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும், விண்ணால் நம்ம சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். சகோதரர்களே, இடுக்கமான பாதை நுழைவோம், ஆண்டவருடைய ஆசையை நிறைவாக பெறுவோம். நாளை சந்திப்போம்.